வணக்கம் entrepreneurs. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம IEC அதாவது இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோட் பத்தி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்த்த நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கமெண்ட் மூலமாவும் கால் பண்ணியும் கேட்ட ஒரு சந்தேகம் என்னன்னா, நாங்கலாம் சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய கிளையண்ட்க்கு நாங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே IEC வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் entrepreneurs அத்தனை பேரும் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாம தன்னோட பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்றதா எங்களோட எண்ணம். நான் அறிவழகன் பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நீங்கள் ஃபிசிக்கல் குட்ஸ் எதுவுமே எக்ஸ்போர்ட் பண்ணல, ஆனால் சர்வீஸ் அதாவது ஏதோ ஒரு சேவையே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸாக இருக்கட்டும், டிசைனிங், மார்க்கெட்டிங், கன்சல்ட்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு சர்வீஸை ஃபாரினில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கட்டாயம் நீங்கள் IEC எடுக்கணுங்க. எதனால் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல IEC அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. IEC இதனுடைய விரிவாக்கம் இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோட். வெளிநாட்டுக்கோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கோ பொருட்களை ஏற்றுமதி இல்லை இறக்குமதி செய்யக்கூடிய அத்தனை பேருமே வாங்கக்கூடிய ஒரு லைசன்ஸ் தான் இந்த IECங்க. இந்த IEC இல்லைனா நீங்கள் எந்த ஒரு பொருளையும் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கோ இறக்குமதி ஏற்றுமதி பண்ணவே முடியாது. ஸோ இதில் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க. நாங்கள் ஃபிசிக்கலாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணல, எங்களது அத்தனையுமே சர்வீஸ் தான், நாங்கள் ஏன் IEC எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முக்கியமாக ஒரு 4 காரணங்கள் இருக்குங்க. முதல் காரணம், பேங்கர் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ணல, ஆனால் ஃபாரினில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டு உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பேங்கர் IEC உங்ககிட்ட கேட்பாங்க. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு பணமும் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா எந்த ஒரு டிலேவும் இருக்கக்கூடாது, இல்லை உங்கள் பணம் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது அப்படின்னா கட்டாயம் IEC எடுத்துருங்க. அடுத்த காரணம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்மளுடைய கண்டென்ட் அத்தனையும் இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபைல ஆன் த கோல நம்மளோட கண்டென்ட்டை கேட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ரெண்டாவது முக்கியமான காரணம் அப்படின்றது கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ். எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸஸ்க்கு நிறைய வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸும் பெனிஃபிட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் SEIS அப்படின்றது, அதாவது சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் சாஃப்ட்வேர் மாதிரி நிறைய சர்வீசஸுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம் மூலிமா நீங்கள் ஏதாவது பெனிஃபிட்ஸோ இல்லை இன்சென்டிவ்ஸோ வாங்கணும் அப்படின்னாலுமே கட்டாயம் உங்களுக்கு IEC அப்படின்றது அவசியம். மூணாவது முக்கியமான காரணம் GST ரீஃபண்ட். நீங்கள் எக்ஸ்போர்ட்டராக இருக்கீங்க, GST ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னாலுமே GST டிபார்ட்மெண்ட்டில் உங்ககிட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அவசியம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. நீங்கள் இப்போ தான் உங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சொந்தமாக ஆரம்பிக்க போகிறீங்களா? உங்களுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நாலாவது முக்கியமான காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னாலுமே IEC கேட்பாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் அப்படின்றது என்னென்னா, அரசாங்கத்தால் ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் கவுன்சில்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸ்போர்ட் கவுன்சில்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்போர்ட் கவுன்சிலில் நீங்கள் மெம்பர் ஆகணும் அப்படின்னாலுமே IEC அப்படின்றது கட்டாயம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் அப்படின்னு இருக்குங்க. நீங்கள் ஏதோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இல்லை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த கவுன்சிலில் மெம்பர் ஆக முடியும். இந்த கவுன்சிலில் மெம்பர் ஆகிறது மூலிமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாடுகள்லாம் உங்களோட ப்ராடக்டை இறக்குமதி செய்யறதுக்கான நீட் இருக்குது அப்படின்றத இந்த கவுன்சில் சொல்லுவாங்க. பையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸ்போர்ட் சம்மந்தமான ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொமோஷன் கவுன்சிலில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னாலுமே IEC கட்டாயம் எடுக்கணுங்க. இந்த 4 காரணம் போதாதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த IEC வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது. மினிமம் எக்ஸ்பென்சஸ்லேயே நம்ம IEC அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த IEC பற்றி இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.